ஆனால் அதற்கு பிறகு அதே போல் ஒரு ஜானரில் பிளாக்கோட அக்டோபர் 11 வரை காத்திருக்கும். இதற்கு நடுவில் எல்லாருக்குமே தெரியும் மாநகரன், டானாக்காரன், இருகப்பற்று, இந்த மாதிரி மான்ஸ்டர் உட்பட மிக அழகான திரைப்படங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸின் தயாரிப்பாளர் SR பிரபு அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது இந்த படத்தினுடைய ரீமேக், இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க, கிரெடிட் கூட தர மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு. ஆனால் எப்போவுமே ஒரிஜினல் ஃபில்ம்ஸ் மட்டுமே பண்ணணும், இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணுங்கிற ஒரு பாலிசியாகவே இருந்து ரொம்ப நாளாக ரீமேக் எவ்வளவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இது ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான், முறையாக ரைட் வாங்கி பண்ணது. அது எந்த படங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாலா பொறுத்தளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக பாலா இருந்தார். அந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தோன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸுக்கு இதை சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு டீம், ஒரு புது இயக்குனர் வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, க்ரூ இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு க்ரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு புதுமுக இயக்குனருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னீஷியன்ஸ் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ-டு கேமராமேன் கோகுல் தான். அவர் அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துகிட்டு வரக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு. அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி. அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது மக்களுக்கு சரியாக புரியணுன்னா அதனுடைய அமைப்பு, அது எந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் டைரக்டர் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு ஃபிலோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வளர்ந்துருக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அந்த வகையில் ஃபிலோ விட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்ல வழியில் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோகிட்ட வந்திருந்தோம். தேங்க்யூ ஃபிலோ, படம் நல்லா வந்திருக்கு. அண்டு மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்போவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர், ஒரு யூனிவர்சலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னால் த்ரில்லர் ஜானர். அதுக்கு மிக முக்கியம் சவுண்ட். அந்த வகையில் சாம் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படம் அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தார். அவரால் இன்றைக்கும் இங்கே வர முடியல, அவருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீமு முழுமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. பாலா சொன்னாப்பில் நாங்கள் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் திரு ஜீவா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபில்மாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இந்த மாதிரி படம் யோசிப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ஃபுல்லாக இருந்தோம். பட் பரவாயில்ல, வித்தியாசமே இருக்குமே, அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம், அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போனோம். பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியட்டாக பண்ணார். அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குனரை நம்பி, அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை அவர் நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் திரு ஜியோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு பிரியா அவங்க பாலா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டாங்க, அதுக்கப்புறம் வாங்கி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. இந்த மாதிரி கேட்டேன், படித்தேன், புரியல, சரி ஓகே உங்களை நம்பி வர்றேன், கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்ற வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. படமாக
நிச்சயமாக இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தேன், என்னடா எல்லாரும் வந்து புரியுமான்னு திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. அந்தளவுக்கு ரொம்ப குழப்பக்கூடிய படம் கிடையாது. இந்த படம் நிச்சயமாக புரியும். ஆனால் படம் 4 பேர் பார்த்துட்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷனில் இந்த கதை வந்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு கதை. இந்த படத்துக்கு வந்து பிளாக்குங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது, ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சது, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமாக வந்திருக்கு. இந்த வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் நான் சில பேர் ஆக்டர்ஸ் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. அண்டு பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்னுடைய மொத்த குரூவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா ஜெனரேஷன் கிட்ஸ்